தங்கங்களா என்ன பண்ணுறீங்க? ஐயா அம்மா கூட சண்டை வேணாம். எல்லாம் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. ஓடுங்கடா ஓடுங்கடா. வாங்க வாங்க. அப்புறம் தனியாக கத்துவீங்க. கூண்டுள்ள யார் இருக்கிறது? எல்லாம் மேய்ச்சலுக்கு போகிறானுங்க. ஓடிவா ஓடிவா வா. ஓடிவாங்க ஓடிவாங்க. அலமேல் தங்கம் போதா? அலமேல் தங்கம் பால்காரி தங்கலாம். அலாட்டே பிள்ளைக்கு அப்புறம் பால் கொடுக்கலாவா? வாங்க வாங்க. அங்கே போய் ஊட்ட விடலாம் போம்மா. ஆனால் வந்து மழை வர மாதிரி இருக்குது, அதனால் காலையிலேயே ஓட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு வாசல் கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கேட்டுக்கு ஏற்ற மாதிரி செத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இது வந்து முந்தா நாள் செத்துனது. அதுலேருந்து இதுக்கப்புறம் இன்னும் செத்தவே இல்லை. இது நம்ம பில்லு அரிக்கவும் இல்லை. மானம் வேறு இன்றைக்கி ஏதோ மூடிக்கிட்டு இருக்கு. நேற்று 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா நல்ல வெயில், பயங்கரமான வெயில். இன்றைக்கி ஏதோ மப்பு போட்டுட்ருக்கு காலையிலேயே. அதுக்காட்டி இதை வந்து அரிசி எடுத்துடணும். நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கொட்டாயமும் இன்னும் கூட்டவே இல்லை. இன்றைக்கி காலையில் கூட்டுவோம் இல்லையா? கூட்டவே இல்லை. நேற்று சாயந்தரம் வந்து கூட்டி விட்டது. காலையில் கூட்டல. இந்நேரம் கூட்டி முடிச்சிருக்கோம். பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆடுங்களும் இல்லாதப்போ கூட்டினா நல்லாயிருக்கும். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து தான் கூட்டணும். இல்லைன்னா சாயந்தரம் முடிஞ்சால் சாயந்தரம் தான் கூட்டணும். லேசாக மழை தூரிச்சுன்னா கூட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் லேசாக தூரணும். ஃபஸ்ட்டு இதை அரிசி எடுத்துடணும். என்னடா நடுப்புற பிடிச்சி சேர்த்துருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? எங்கேயோ பிடிச்சி எங்கேயோ வந்துச்சிங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. அப்படி இந்த பூவை பாருங்கள். நேற்று நம்ம பறித்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம பூவை பறித்து எல்லாம் தலையில் வைப்பாங்க, நீ ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சேங்கிறீங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சு கட்டினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியில் போனால் தான் பூன்னு வச்சுக்கிறது, மற்றபடி எல்லாம் பூத்து தான் போகும். நம்ம வந்து குட்டைங்கெல்லாம் தூக்கி உள்ளார போட்டுக்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து கொட்டாயை கூட்டவே இல்லை. நம்ம வந்து மேலே வந்து பரணியை கூட்டி விட்டுட்டு வந்துடலாம், குட்டிங்க போகிற இடத்த. நேற்று வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நாஸ்தி பண்ணி வச்சுருந்தானுங்க. என் தங்கெல்லாம் தூங்குது. என் சேட்டைக்காரி தூங்குடி தங்க. கொம்பு ஏந்திரி நின்று இங்கே பாருங்க. இது வந்து இடுக்கு வழியாக விழுந்துடும். நம்ம குட்டிங்க கால் மாட்டிக்குதுங்கிறதுனால நெரிச்சு பிடிச்சி அடிச்சிருக்கோமா, அதனால் வந்து கொட்டாது. மீதி இடத்துலலாம் வந்து கொட்டிடும். நம்ம வந்து பரணியை கூட்டியாச்சு. நம்ம தலையை காமிச்சு உள்ளார கூட்டிகிட்டு போயிடுவோம். தலையை காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பின்னாடியே வந்துடுவானுங்க. கொஞ்சம் தூக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வராதானுங்களே வந்துட்டானுங்க. வாங்கடா வாங்கடி தாங்களா. ஒடியா பா 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 எல்லாம் ஒடியா பா. இங்கே ஒரு மயில் தாங்க ஒடியா பா 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 பா. ஓடி வாங்க வருங்க எல்லாம் வரத்த. வாங்கடி பா 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 பா. பெரியவங்களா விடுங்கடா. வாங்கடா மேலே இறங்கடா. விடுங்கடா, எனக்கு வழியே விடுங்கடா. வாங்க வாங்கடி வாங்க பா 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 பா. பாருங்க எத்தனை பேர் வரானோ பாருங்க தலைக்கு. வாங்க ஓடி வா பா பா. அது பெரியவங்கலாம் வரமாட்டாங்க, சின்னவங்க மட்டும்தான் வருவாங்க. பா பா ஓடி வா பா பா. நாங்க ஓடியா உள்ள முடியா. பாருங்க இத்தனை பேரும் வந்துட்டாங்க.
உங்களுக்கு தாண்டி வை. இத்தனை பேரும் தலையை காமிச்சு உள்ளார கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தூக்கி தான் போடணும் எல்லாரையும். எத்தனை பேர் வந்துருக்கானுங்க? 2 4 6 8 10 குடும்பனால வந்துட்டானுங்க. நம்ம பால்காரி பிள்ளையை தூக்கி போடணும், அலைமேல் பிள்ளையை தூக்கி போடணும். ஏமா நீ மேலே வரலையா? மேய்ச்சலுக்கு போறியா? வெய்ய வேணாம் வா. ஆடுங்கள்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. நம்ம வழக்கம் போல் வந்து வேப்பந்தழி ஆட்டுக்குட்டிக்கு கட்டி விட்டுட்டு வரலாம். மல்பெரி தனியும் இருக்குது, இன்றைக்கி 2 சேர்த்து கட்டி விட்டுட்டு வந்துடலாம். ஒரு 7-8 பேர் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து கூண்டுள்ளார் இருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஆடுலாம் வந்து கிளம்பிட்டாங்க மேய்ச்சலுக்கு. ஏன்னா மானம் அப்பு போட்டிருக்கு இல்லையா, வெயில் இல்லாமல் இருக்குது, அதனால் இட்டுட்டு போயிட்டாங்க. மல்பெரி தழை வந்து இன்றைக்கி அவங்களே நறுக்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதையும் கட்டி விட்டுடலாம். கேட்டுக்கிட்ட புல்லு செத்தி வச்சோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம அரிச்சு எடுத்துடலாம். இந்த பில்லு அரிக்கிறது இருக்குது, அதால் அப்படியே நின்றுக்கிட்டே வந்து அரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெறும் முள் வந்து இது வந்து நெறிஞ்சி முள், அதனால் கையால் வந்து அரிக்க முடியாது. சில பேர் வந்து செருப்படி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெரு ஃபுல்லாக படர்ந்து கிடக்கு. மானம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. அதாவது இப்போ பெய்யினாலும் வந்து கண்டிப்பாக வந்து ராத்திரி பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து மழை தூரிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து மானமும் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்து பில்லு அரிசி எடுத்தாச்சு. செத்துன வரைக்கும் அரிசி எடுத்தாச்சு. அது இன்னும் கொஞ்சம் அழகாக செத்தணும். அது எப்போ முடியுங்கிறது தெரியல. நம்மளால் முடிகிறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிறது. காலையிலேருந்து மானம் அப்பு போட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் வந்து மழை தூரின பாடு இல்லை. அங்கெல்லாம் பாருங்கள், கருன்னு இருக்கா மப்பு. நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போக கத்துறாங்க. ஆனால் லேசாக மழை தூரிச்சுப்பா, ஒரு சாரல், அதாவது லேசான ஒரு தூரல். அப்படியே எங்கேயோ ஒன்று ஏண்டி பசிக்குதா? மரப்பாச்சிக்கெல்லாம் பசிக்குதா? என் சைடு தங்கம் கூட கத்துது. வா வா ஏண்டி தங்கம், போகலாம். இந்த மழை ஈரம் காயிட்டோம். இன்றைக்கி கொட்டாயை கூட்டாமல் கொட்டாவாக இருக்குது. இந்த பேஞ்ச மழை இன்னும் கொஞ்சம் பேஞ்சிருந்தாலும் கூட்டத்துக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க, அதனால் பார்த்து சவுண்டு விட்றானுங்க. ஏன் மிதுன் குட்டியே, மிதுனுமா, என்ன மழை பெஞ்சு நனைஞ்ச மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு வரீங்க? ஏண்டி தாங்க எங்கே போயிட்டு வரீங்க? என் குட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு. ஏண்டியே மரப்பாச்சி குட்டி தங்கம் வர்றாங்கடா. என் காலைக்குட்டி வருது. கிளமா மானம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து எந்த குட்டியும் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளார போட போகிறோம். வெளியில் ஆளை பார்த்தாச்சுன்னா ஆடுங்க வந்து கத்த ஓட்டிகிட்டு போயே ஆகணுங்க. உள்ளார இருக்க வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருக்கும். வெளியில் வந்துட்டாங்க, சவுண்டு தான். நம்ம கொம்பு வந்து என்ன கத்துது பாருங்க, காதை கிழிஞ்சிடும் போல இருக்குது, அந்த கத்துறான். ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கொட்டாயை தான் கூட்ட போகிறோம். காலையிலேயே வந்து இன்றைக்கி கொட்டாயை கூட்டவே இல்லை. நம்ம வந்து இப்போ தீபாவளிக்கு அப்புறம் வந்து காலையிலையும் மத்தியானம் வந்து கூட்டிடுறோமா, இன்றைக்கி வந்து காலையில் கூட்டவே இல்லை. இப்போ வந்து சாயந்தரம் கூட்டுறது மட்டும்தான் கூட்ட போகிறோம். அதுக்கு முக்கியமான ஆயுதம் விளக்கமாரை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. கூட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மூளைக்கு ஒன்றா எடுத்து போட்டு வச்சுருப்பானுங்க குச்சியெல்லாம், அதெல்லாம் வந்து பொறுக்கி ஒரு இடமா வச்சுட்டு தான் கூட்டலாம். இல்லைன்னா நம்ம வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வேலாகாது. ஃபஸ்ட்டு வந்து குச்சி எடுத்து போட்டுடலாம். குச்சியை வந்து எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து மூளைக்கு ஒன்றா எடுத்து போட்டானுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்மளும் கூட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கூட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு. யார் அப்படின்னு பார்த்தாக்கா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. நம்ம வந்து பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் வந்து கூட்டத்துக்கு வந்துட்டோம். அனல் பறக்க வேலைங்கிற மாதிரி நம்ம பொழுதி பறக்க வந்து சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்ருக்கோம்.
அதுக்குன்னு இவ்வளோ சுறுசுறுப்பாக இல்லைங்க. நம்ம ஸ்பீடு வச்சுருக்கோம், அதனால் அப்படி ஓடுது. நம்ம கொட்டாயெல்லாம் கொட்டி அள்ளியாச்சு. இப்போ கொஞ்சம் போது மட்டும் மல்பெரி தழை இருந்துச்சு, அதை கட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து ஆட்டுக்குட்டியை வந்து திறந்து விட்டுடலாம். இருட்டியும் போயிடுச்சு, கொஞ்சம் ஆளுங்க வரத்துக்கு நேரமாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து கொட்டாயை கூட்டில் ஒரு பாதி அளவு மட்டும்தான் நம்ம வெளியில் மட்டும் கொஞ்சம் தூரம் கூட்டி விட்ருக்கோம். மீதி இடம்லாம் வந்து நாளைக்கு தான். ஏன்னா ஒரே வேலையில் வந்து கொட்டாயை வந்து இவ்வளோதையும் கூட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டால் தான் முடியும். அதனால் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் டைம் இருந்துச்சு. மீதியை வந்து நாளைக்கு காலையில் வந்து கூட்டிக்கலாம். இப்போ நம்ம குட்டியெல்லாம் திறந்து விட்டாச்சு. எல்லாம் அடித்து பிடிச்சி மின்னல் வேகத்தில் வந்துகிட்ருக்காங்க. தடை வந்து காலையிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. கொஞ்சம் போது மல்பெரி தடை மட்டும் இருந்துச்சு, அதை வந்து வெளியில் கட்டி விட்ருக்கோம். அதுதான் வந்து அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கானுங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் பாலை ஊட்டிட்டு கப்பு சிப்புன்னு படுக்கையை போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் தீனி வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் தூக்கி போட்டு நம்ம தடை கட்டி விட்றது தான் தீனி அவனுங்களுக்கு. இதுக்கு இடையில கடலை கொடி வந்து போட்டோம்னா, கூண்டுக்குள்ளார போட்டோம்னா திம்பானுங்க. இப்போ வந்து நம்ம வச்சு ரொம்ப நாளாக ஆகுது. இனிமேல் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். நம்ம போய் ஆட்டுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம பில்லு அரிச்சு வச்சோம் இல்லையா, அது ஒரு 2 கூட இருந்துச்சு. அதையும் கொண்டு குப்பை குழியில் கொட்டிட்டு ஒரு வழியாக அல்ற வேலை கூட்டுற வேலை முடிஞ்சுது. நம்ம வரதும் குட்டியோல பாருங்கள், அலமேல பிள்ளை வந்து தாவிட்டு கொஞ்சிட்டார். அவர் கொஞ்சம் நேரம் தூக்கி கொஞ்சிட்டு அடுத்து நம்ம வந்து வேலையை பார்க்க வந்துட்டோம். கொஞ்சம் இருட்டிச்சுன்னா என்னமோ ரோஸ் கலராக தெரியுது மண்ணெலாம், ஏன் அப்படின்னு தெரியல. எல்லாம் தடையும் இல்லை, தீந்துடுச்சு. எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள ஓடு 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 உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்கடா. ஓடு 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 உள்ள ஓடு. ஏன் ஓடுக்க ஓடு? எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் போகணுமோ? போங்க போங்க. எங்கள் அம்மா உள்ளார வந்துச்சு போ. ஆமாம் கொம்பு தானே கொம்பு இருக்கு பாருங்க அதோட பிள்ளை. 3 மாதம்